பேக் கைஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதே தான் தாம்பரம் மண்டலூர் டிராஃபிக் வந்து பைபாஸ் பண்ணுறது. பட் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எம்ஆர்டிஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட் சைடு, அதாவது சைதாப்பேட், கிண்டி கூட வேளச்சேரி பக்கம் வந்துடலாம். சைதாப்பேட், அண்ணா நகர், மொகப்பேரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு தான் போகும். என்னது தாம்பரம், சிங்கப்பெருமாள் கோயில், குருவாஞ்சேரி, வண்டலூர்னு சொல்லிட்டு அந்த ரூட்டு தான் எடுக்கும். பட் நம்ம போகிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சானிட்டோரியம் நான் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம், ஒரு லெஃப்ட்டு. ஸோ இந்த ரூட்டை வந்து நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு வந்து எல்லாமே தெரியும் இந்த ரூட்டெல்லாம். ஸோ பேசிக்காக மட்டும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லெஃப்ட்டு எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஆக்சுவல் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் வந்துச்சு. So we continue the journey. இங்கே வந்து நம்ம வந்து ஓவர் பிரிட்ஜ் எடுத்துக்கணும். நேராக ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து இங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரைட் எடுத்துக்கணும். இந்த பிரிட்ஜ் ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படியே பம்மலோட ஜங்ஷன் சிக்னலில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பைபாஸ் பண்ணிடலாம். நேராக பல்லாவரம் எண்டுக்கு போய் ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ ஸ்லோவாக இருக்கும். ஃபுல்லாக பைபாஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துடுறோம். நேரில் பார்த்தீங்கன்னா தாம்பரம்னு போட்டிருக்கு, லெஃப்ட் எடுத்தால் துறைப்பாக்கம்னு போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படியும் போகலாம். இப்படி போனால் நீங்கள் திருப்பி நீங்கள் அந்த பழைய எம்ஆர்டிஎஸ் போய் தான் போவீங்க. அதுக்கெல்லாம் எதுக்கு? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் பெருங்குளத்தூர், ரைட்டில் போனால் திருநீர்மலை, திருமுடிவாக்கம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். குரோம்பேட் வந்துட்டோம். ரெட் சிக்னல். குரூஷியலான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் தான், இந்த சிக்னல் தாண்டோடனே தான் நம்ம வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க. பாருங்கள்,
நம்ம வந்து சானிட்டோரியம் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கீ சென்டர், சுக்குபாய் பிரியாணி, அந்த போர் பிரிட்ஜ், அந்த போர் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் பிரிட்ஜ் முன்னாடி அந்த லெஃப்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் சுக்குபாய் பிரியாணி கிட்ட வந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் எடுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தாம்பரம் எல்லாத்தையுமே வந்து பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓவர் பிரிட்ஜில் வந்து நம்ம வந்து மேலே போயிட்டோம். ஓவர் பிரிட்ஜ் மேலே போயிட்டு ரைட்டு, கண்டிப்பாக ரைட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் அஸ்தினாபுரம் அந்த சைடு போயிடுங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இனிமேட்டு க்ரூஷியல் தான். ரைட் எடுத்துங்க. லோக்கல் பர்சன்ஸ்க்கு தெரியும், பட் அண்ணா நகர்லேருந்து வரவங்களுக்கு இந்த ரூட்லாம் தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ ரைட்டு எடுத்துட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு போனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி மெயின் ரோடுக்கு வந்து நம்ம டச் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்ட்ரைட் எடுத்தால் 90% இந்த இதில் வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பீயிங் 16th வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ் தான் இல்லைனாலும் அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. கொஞ்சம் லேசாக டிராஃபிக் இருக்க தான் செய்யும் இந்த இதோட, இன்னும் கொஞ்சம் மேபி, பட் மூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், நிற்காது. கொஞ்சம் ரோடுலாம் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஊழி தான். காமெட் பத்து கிளாஸ் டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. குட்டி வண்டி. ஸோ இது ஒரே ஸ்ட்ரைட் தான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. எங்கேயும் லெஃப்ட் ரைட்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த தாம்பரம் சிக்னல் வந்துடும். சாரி, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு அந்த ரோடு வந்துடும். ஸோ இங்கே இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். வந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ரைட்டு தான் எடுக்க சொல்ல கூகுள் மேப்பு. ரைட் எடுத்திங்கன்னா திருப்பி தாம்பரம் போய் பழைய தான், திருப்பி வண்டலூர் பெரம்பலூர் தான். ஸோ இங்கே ஒரு நம்ம லெஃப்டை போட்டுப்போம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட் தான், வேறு எங்கேயும் போக தேவையில்லை. கேம்ப் ரோடில் வந்து நம்ம ரைட் எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சுற்று மாதிரி தெரியும், பட் டைம் வைஸ் வந்து நல்லா சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டிராஃபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மி தான். இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும் நார்மல் டேஸில் வந்து இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். டுடே
being 16th red signal, so we stop. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம வந்து இது வந்து கேம்ப் ரோடு. நேராக பார்த்தீங்கன்னா அந்த போர்டு தான் சரியில்லை. வேளச்சேரி பள்ளிக்கரணை அகரம் தென் ரைட்டு நினைக்கிறேன். ஆமாம், கோவிலஞ்சேரி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போர்டை வந்து நல்லா ஊற்றி பார்த்துக்கணும் வைக்கிற மாதிரி ரைட் எடுக்க போகிறோம். ஸோ அகரம் தென் தான் போக போகிறோம். அங்கிள் வந்து என் வண்டி முன்னாடியே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ரைட் எடுத்தா நேராக போய் கூட ரைட் எடுக்காம யூ டர்ன் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஆண்டி வந்து ஹெல்மெட் போடவே இல்லை. அவர் வந்து நேராக தான் போகிறாரு. அப்போ அவர் இப்படி போகிறதுக்கு அவசியமே கிடையாது. எனக்கு முன்னாடி வந்து அவர் நேராக அப்படியே போயிடலாம். ஷார்ட் ரைட்டு எடுத்து லாங் ரைட்டே எடுத்துட்டு போயிடலாம். ஸ்கார்பியோ ஃப்ரண்ட்டில் போகுது. நம்ம ரெட்லி மூவ் பண்ணிட்டோம். சாரி, வண்டி மற்ற வண்டியெலாம் மூவ் பண்ணோன்னே நம்மளும் மூவ் பண்ணுறது தான் தப்பு தான். தப்பு தப்பு. இந்த ரோடும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு ரைட்டு எடுத்துடலாம். ஸோ இங்கே ஒரு ரைட்டு, அங்கே ஒரு இப்போ ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு. இந்த ரோடும் அந்த தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். இது அந்த ஜங்ஷன் கிட்ட மட்டும் மக்கள்லாம் ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் தூரம் பற்றி பாஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல சிக்னல் வந்து நம்ம இங்கே இது ஒரு குரூஷியல் பாயிண்ட் தான். நேராக போனீங்கன்னா அகரம்தன் போயிடுவீங்க. அகரம்தன் வழியாக தான் போவோம். பட்டு அந்த ரோடு வந்து ரொம்ப கொச்சன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் போயிடலாம். ரைட் எடுத்து ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரைட் எடுத்து தான் ஆகணும். ஸோ இது நல்லா வைட் ரோடு தான், 4-வே லேன் தான். இது கொஞ்சம் டிராஃபிக் இருக்கவே இருக்காது. பட்டு அடிக்கடி திருப்பி சொல்கிறேன், இது பாருங்க, 2 வீலர்ஸ் வந்து நடுவில் வருவாங்க. 2 வீலர்ஸ் நடுவில் வரும்போது அவங்க ஹெல்மெட்லாம் போட மாட்டாங்க. கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. வைடாக இருக்குது. இந்த நிறைய வாட்டி நான் அந்த ரோட்டில் வந்திருக்கேன். இதில் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இருக்காது. ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுறாரு. எனக்கு என்ன, நான் சொன்னது இந்த 2 வீலர்ஸ் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ இந்த ரோடு வந்து ஒரே ஸ்ட்ரைட் தான். இந்த ரோடோட எண்டில் வந்து நம்ம இந்த பாட்டோட வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 3 பாட்டு போன வாட்டி மாதிரி தான், போன வீடியோ மாதிரி தான். ரொம்ப நேரம் போட்டால் மக்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, வியூஸ்லாம் வர மாட்டேங்குது. இந்த பாட்டை வந்து இதோட கட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கு ஒரு
எண்டு, அதுக்கு ஒரு ஸ்டார்ட். ஸோ இந்த ரோடோட எண்டு தான் இப்போ இந்த கூகுள் மேப்ஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கூகுள் மேப்ஸ் போட்டிங்கன்னா இது என்ன செய்யணும், இது ரைட் எடுத்து மப்பேடு வழியாக போய் லெஃப்ட் எடுத்து திருப்பி நீங்கள் போய் பெருங்குளத்தூரில் போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லும். பட் நீங்கள் திருப்பி பெருங்குளத்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டம்தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து இங்கே வந்து இந்த ஒன் பார்ட்டோட வீடியோ வந்து வீடியோ 3 எடுத்துகிட்டு வரேன், பார்ட் 1 ஆக்கிடுறேன் இது. ஸோ அங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்கு, மேலே என்ன போட்டிருக்குன்னா பரவாயில்ல, போர்டு நல்லா இருக்குது. லெஃப்ட் எடுத்தால் கோவிலஞ்சேரி, அதே மாதிரி திருப்பி லெஃப்ட் எடுத்தால் மாம்பாக்கம், நம்ம போட்டு ரைட் எடுத்தால் பெருங்குளத்தூர்.